நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் மூலம்தான் உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம்தான். நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். 7 கோடி முகம் ஆனால் ஒரே ஒரு பெயர்தான், அது வெறு பெயர் இல்லை எங்கள் உயிர்தான். ஐயா கலையரசன் எளிமையானவர், ஆனால் தமிழ் பற்றில் வலிமையானவர். ஐயா கலையரசன் ஒரு பகுத்தறிவாளர், பலரையும் சிந்திக்க வைத்துள்ளார். ஐயா கலையரசன் ஒரு ஏணி, பலரையும் புகழின் உச்சிக்கு அழைத்து சென்றுள்ளார். ஐயா கலையரசன் ஒரு இலக்கிய மேதை, பலரையும் எழுத்தாளர் ஆக்கியுள்ளார். ஐயா கலையரசன் ஒரு புத்தக காதலர், பாமரனையும் உலகறிய செய்துள்ளார். ஐயா கலையரசன் ஒரு 40 நூல் வித்தகர். ஐயா கலையரசன் ஒரு தமிழ் பித்தன். ஐயா கலையரசன் ஒரு தூரநோக்கி. ஐயா கலையரசன் ஒரு சமத்துவ மேதை. ஐயா கலையரசன் ஒரு தேசியவாதி. திரு சு கலையரசனார் அவர்களின் 90வது பிறந்தநாள் கவிதை. 90 வயது இளைஞன் தமிழின் நெஞ்சின் என்றும் வாழும் சு கலையரசனார். 90 ஆண்டுகள் தமிழுக்காக தன்னலமின்றி உழைத்த சு கலையரசனார். 90 போராட்டங்கள் தமிழனின் உரிமைக்காக சிங்கம் போல் கர்ஜித்த சு கலையரசனார். 90 சாதனைகள் மொழிக்கும் சமூகத்திற்கும் அர்ப்பணித்த சு கலையரசனார். 90 கனவுகள் தமிழ் தலைமுறைக்காக விதைத்த சு கலையரசனார். 90 வெற்றிகள் தமிழின் பெருமையை உலகறிய செய்த சு கலையரசனார். 90 பாடங்கள் பகுத்தறியவும் பண்பாடு கற்றுத்தந்த சு கலையரசனார். 90 வாழ்த்துக்கள் தமிழ் மக்களின் இதயத்திலிருந்து பெறும் சு கலையரசனார். 90 முறை வணங்கினாலும் உங்கள் தமிழ் தொண்டுக்கு ஈடாகாது சு கலையரசனார். 90 வயது பிறந்த நாளில் 100 ஆண்டுகள் கடந்தும் தமிழுக்காக சிங்கம் போல் கர்ஜித்து வாழ இறைவனை வேண்டுகிறோம் சு கலையரசனார். இனிய 90வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழுக்காக வாழ்ந்தவர், தமிழனுக்காக போராடியவர், தமிழ் சிறுத்தை திரு சு கலையரசனார் அவர்கள் பல்லாண்டு புகழுடன் வாழ்க. நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் மூலம்தான் உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம்தான். தமிழ் சங்கத்தை சேர்ந்த திரு கமல் முனுசாமி, திரு பிரபுராம், திரு தீபம் சுப்பிரமணியம், திரு செங்கோட்டவன், திரு தாடி அன்பழகன், திரு பொன் சந்திரசேகர், திரு வி.சி. நடராஜன், திரு முருகன், திரு கருணாகரன், திரு தசரதன், திரு பன்னீர்செல்வம், திரு விமல், திரு காசி, திரு சந்தர், திரு கமல் உள்ளிட்டோர் ஒன்றிணைந்து தமிழ் சிறுத்தை திரு சு கலையரசனார் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து வழங்கி மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். 7 கோடி முகம் ஆனால் ஒரே ஒரு பெயர்தான், அது வெறு பெயர் இல்லை எங்கள் உயிர்தான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கின்ற முழக்கத்தோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழோசை கலையரசன் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு பட்டிமன்றம், கவியரங்கம், பாட்டு மன்றம், இப்படி பல வகையில் மன்றங்களை நடத்தி பேசலாம். அந்த அளவிற்கு அவருடைய பின்னணியும் சாதனையும் இருக்கின்றன. தங்கவயலில் முதலில் தமிழர் உலா என்கின்ற மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி வெற்றி கண்டவர். தமிழ்நாட்டிலே நடக்கின்ற தமிழர் மாநாடு போன்று மிகப்பெரிய மாநாட்டை மிகவும் சிறப்பாக நடத்தி கர்நாடக மாநிலம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசுகின்ற அளவிற்கு உயர்ந்தார். அவர் ஒரு மாநாடை கிங் ஜார்ஜ் ஹாலில் நடத்தினார். அந்த மாநாட்டில் நீதியரசர் வள்ளிநாயகம், நக்கீரன் கோபால், கோல்டன் வேலி எஜுகேஷன் ட்ரஸ்ட் உடைய சேர்மன் பிரசிடென்ட் டாக்டர் டி திம்மையா, கவி காமு ஷரீப், அந்த நேரத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு கவியரங்கம், பாட்டரங்கம் எல்லாத்தையும் செய்து விட்டார். நிகழ்ச்சியை அந்த அளவிற்கு பெருமையாக நடத்தக்கூடியவர். கர்நாடக மாநிலத்திலே தலைநகர் பெங்களூரில் கூட திறக்க முடியாத ஒரு சிலையை மிகவும் துணிச்சலோடு தைரியத்தோடு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே
தங்கவயலில் ஒரு சிலையை நிறுவி அந்த சிலை பார்ப்போற்றும் அளவிற்கு புகழ் உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நமது அண்ணன் சு கலையரசனார் அவர்கள். அவர் தமிழோசை அவர்தான், இலக்கிய சிகரமும் அவர்தான், தமிழ் அடியான் என்பதும் அவர்தான். இப்படி அவருக்கு ஏகப்பட்ட பட்டங்களும் விருதுகளும் பெறப்பட்டன. நாடகத்தில் சிறந்தவர், நல்ல எழுத்தாளர், பல புத்தகங்களை எழுதியவர், கலைஞருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் நெருக்கமாக போய் நின்றவுடனே பெயர் சொல்லி அழைக்கின்ற அளவிற்கு நெருக்கமாக பழகியவர். சமீபத்திலே கூட ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தங்கவயல் வந்திருந்த பொழுது மேடையில் இருந்து கீழே அமர்ந்து இருக்கக்கூடிய நமது பாசத்திற்குரிய அண்ணன் சு கலையரசனார் அவர்களை மேடையில் இருந்து பெயர் சொல்லி அழைக்கின்ற பொழுது எங்களின் உள்ளமும் உடலும் அதிர்ந்து விட்டது. அந்த அளவிற்கு கூட்ட நெரிசல், அவரோடு போட்டோ எடுக்க வேண்டும் என்கின்ற ஒருவருடைய ஆர்வம், அதையெல்லாம் விட்டு இவரை பார்த்தவுடன் மேடைக்கு அழையுங்கள் என்று சொன்னார்களே, அதற்கு நான் மிகவும் பெருமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பானவர். அவருடைய சிந்தனை என்பது முற்போக்கு சிந்தனையாக இருந்தது. அவர் பத்திரிகையாளராக புரட்சியாக எழுதினார். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அன்றே கணித்தார், அன்றே எழுதினார். தற்பொழுது அதுதான் நடைமுறையில் இருக்கின்றன. தங்க சுரங்கம் மூடிய பிறகு உடனே திறக்கும், இது அது என்று சொன்னார்கள். ஏதோ 26 ஆண்டுகள் கழிந்த பிறகும் தங்க சுரங்கம் திறக்கவே இல்லை. அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர். இவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் இவருடைய இளவல் தற்பொழுது மிகவும் பிரபலமாக எல்லா இடங்களிலும் வலம் வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் செங்குட்டுவன் ஐயா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தார் என்றால் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர். அந்த அளவிற்கு அவருடைய அண்ணனும் அவர் தம்பியும் இணைந்து இந்த நிகழ்ச்சியிற்கு ஏற்பாடு செய்த கமல் முனுசாமி அவர்களுக்கும் தீபம் சுப்பிரமணி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணன் அறிவழகன் அவர்கள் எல்லோருடைய பெயரும் சொல்ல வேண்டும் என்றுதான், ஆனால் அது சரியாக இருக்காது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சுமையை கூட நான் மிகவும் கண்ணியத்தோடு வணங்கி வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.